Hey மக்களே வணக்கம். This is Kogila from PK Diaries in America. இங்க நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது வந்து ஒரு கண்டினியூஷன் வீடியோ பார்ட் 2. இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா நம்ம பார்ட் 2 வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கோம். பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணிட்டேன். பயோல லிங்க் தரேன், நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஹோம் ஸ்டஃப்க்குரிய பொருள் தான் பார்க்க போறோம். எனக்கான பொருள் நான் ஆல்ரெடி வாங்கியாச்சு. அந்த ஃபர்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம லேடிஸுக்கு தேவையான எல்லா ஐட்டங்களும் நான் அதுல காமிச்சிருக்கேன். இதுல என்ன ஐட்டம்னா நம்ம வீட்டுல என்னென்ன சப்ளைஸ் யூஸ் பண்றோமோ அந்த மாதிரி ஐட்டங்கள் தான். ஸோ அப்படியே என் கூட பேசிட்டு நீங்களும் பாருங்க. இங்க யூஎஸ்ல யாராவது புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த கடையை போய் செக் பண்ணுங்க. இங்க பிரைஸ் எல்லாமே ரீசனபிளா தான் இருக்கும். வாங்க அப்படியே நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்ப நான் என்ன காமிச்சிட்டு இருக்கேன்னா ஒரு பிளாஸ்டிக் பக்கெட் தான். இது வந்து ஃபோல்ட் பண்ணி வைக்கிற மாதிரி டைப்ல இருந்துச்சு. இங்க ரெஸ்ட் ரூம் எல்லாம் சின்னதா இருந்துச்சுன்னா நீங்க வந்து வீட்டுல இந்த மாதிரி டைப் யூஸ் பண்ணலாம். சில அபார்ட்மெண்ட்ல எல்லாம் ரெஸ்ட் ரூம் ரொம்ப சின்னதா இருக்கும். அப்போ வந்து நம்ம பக்கெட்லாம் அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது பெருசெல்லாம். நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா ட்ராஷ் கேன் தான். இங்க ட்ராஷ் கேன் நிறைய மாடல் வச்சிருந்தாங்க. ஸ்டீல்ல பிளாஸ்டிக்ல எல்லாமே இருந்துச்சு. எனக்கு இந்த பிளாஸ்டிக் வந்து நம்ம இந்தியால வாங்குற மாதிரி ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு. பட் இங்க வந்து இந்த ஓப்பன் மாடல் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. ஏன்னா நம்ம இங்க அபார்ட்மெண்ட்குள்ள இருக்கனால நம்ம ஓப்பனா வச்சா கொஞ்சம் ஸ்மெல் வர மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ நீங்க எப்பயுமே இங்க வந்து க்ளோஸான மாடல் வாங்கினா கொஞ்சம் பெஸ்டா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ நீங்க அதை டிசைட் பண்ணி வாங்குங்க. இங்க யாராவது புதுசா வந்திருக்கீங்க யூஎஸ்னா இந்த கடை போய் செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஒரு ஹோம் செட்டப் பண்றதுக்கு இங்க எல்லா பொருளுமே ஒரே இடத்துல வாங்கிடலாம். இது வந்து ஒரு ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. பட் இந்த வீடியோ பாக்குறப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சா நல்லா இருக்கும்ல, அதுக்காக தான் சொல்றேன். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. வாங்க அப்படியே பேசிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஏரியாவுக்கு போகலாம். இப்போ நம்ம எந்த ஏரியாவுக்கு வந்திருக்கோம்னா ஹோம் டெக்கர் ஏரியா தான். இப்போ நான் கையில வச்சிருக்க வந்து ஒரு ஆர்ட். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து ஸ்டீல்னு நினைக்கிறேன். ஆமா, ஸ்டீல் தான். இது வந்து கோல்டன் கலரும் ஒயிட் கலரும் பார்த்தேன். எனக்கு அந்த சில்வர் கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா எங்க வீட்டுல வந்து கவுச் வந்து ஒரு கிரே கலர்ல வச்சிருக்கோம். பட் வந்து பாக்குறதெல்லாம் வாங்க முடியாதுல்ல. ஆல்ரெடி நாங்க வீட்டெல்லாம் செட் பண்ணியாச்சு. இன்னும் இதை வாங்கிட்டு போனா வீட்டுல இருக்கிறத த்ரோ பண்ற இதை திங்க் பண்ணிட்டு இருப்போம். அதனால நான் எதுவும் வாங்கல, சும்மா அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். அதோட பிரைஸ் வந்து $20 நினைக்கிறேன். இந்த கடையில அப்புறம் ரொம்ப ஆர்ட் ஐட்டங்களும் நிறைய வச்சிருப்பாங்க. ஈவன் எனக்குமே அந்த டாகோ வித் பேக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் ஹோம்ல எல்லாம் நான் இந்த மாதிரி யூஸ் பண்றது இல்ல. இந்த ரெஸ்டாரண்ட் நம்ம ஏதாவது ஹோட்டல்ல அந்த மாதிரி இந்த ஆர்ட்லாம் பாக்குறதுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்க மாதிரி தெரியும். பட் காஸ்ட்லியாலாம் இருக்காது, கொஞ்சம் அஃபோர்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். பட் எனக்கு இந்த மாதிரி இந்த ஆர்ட் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இப்போ எங்க வந்திருக்கோம்னா வால் கிளாக்கு மிரர் இருக்க ஏரியாவுக்கு. இங்க வால் கிளாக் எப்பயுமே நல்லா இருக்கும். நான் பாக்குறப்பெல்லாம் ஒன்று வாங்கலாமான்னு நினைச்சிட்டே இருப்பேன். பட் பிரச்சனை என்னன்னா இங்க வால் கிளாக் எப்பயுமே கொஞ்சம் ஹெவியா இருக்கும். ஸோ அதை வாங்கிட்டு நம்ம ஹேங் பண்றப்போ கொஞ்சம் பயமாவே இருக்கும். அதனால நாங்கள் இப்போ வரைக்கும் வால் கிளாக் மட்டும் வாங்கவே இல்லை. அதுக்கப்புறம் இங்க வந்து மிரர் கலெக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும். மிரரும் அப்படிதான், மிரரும் கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கும். நம்ம வால்ல மாட்டினா கீழே விழுந்துருமோ அந்த பயம் எப்பயுமே இருக்கும். அதனால இந்த 2 பொருளும் இது வரைக்கும் நாங்கள் இன்னும் வாங்கவே இல்லை. ஃபியூச்சர்ல தான் வாங்கணும். சரி வாங்க நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அப்படியே என் பக்கத்துல இருக்க அந்த ஒரு பாக்ஸ் பாருங்க, ரெட் அண்ட் ஒயிட் கலர் இருக்குது. இது வந்து ஒரு கிறிஸ்மஸ் தீம்க்குரிய பொருள் தான். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இங்க எங்க போனாலும் எந்த கடைக்கு போனாலும் இப்ப கிறிஸ்மஸ்க்குரிய தீம் தான் இருக்கும். அது எங்கேயுமே ஒன்னொன்னு வச்சிருப்பாங்க போல, அவங்களோட பிசினஸ் ட்ரிக் தான் அது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா ஆர்ட் அண்ட் சப்ளைஸ். ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சப்ளைஸ்னா வேற எதுவும் இல்லை, நம்ம ஆர்ட்டுக்கு யூஸ் பண்ற எல்லா ஐட்டமும் இங்க கிடைக்கும். ஈவன் பெயிண்ட்ல இருந்து பிரஷ்ல இருந்து எல்லாமே ஒரே இடத்துல வாங்கலாம். இது வந்து ஒரு ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் வந்திருந்தீங்கன்னா இந்த கடையை போய் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா ஸ்டஃப்புமே ஒரே இடத்துல வாங்கலாம், கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸோட. சம்டைம் டீலும் கிடைக்கும். டீலும் நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா வெளியில் ஒரு பொருள் $20 வாங்கினா இங்கே ஒரு $10 அப்படியே பாதியாக கூட சம்டைம் கிடைக்கும். ஆனால் நம்ம வந்து அடிக்கடி வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும்.
அந்த புதுசுல எங்களுக்கு இந்த கடை பத்தி தெரியவே தெரியாது. எங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னாங்க இந்த கடை நல்லா இருக்கும்னு. அதுதான் நான் உங்க கூட ஷேர் பண்றேன். நீங்களும் செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் தான். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. 8 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இந்த கடைக்கு ஃபர்ஸ்ட் டைம் போனப்போ இந்த மாதிரி காலேஜ் டைப் ஃபோட்டோ ஃப்ரேம் தான் வாங்கினோம். இப்போயும் எங்ககிட்ட அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்கு. ரொம்ப நல்லாவும் இருக்கு. பார்க்கறதுக்கு அப்படியே புதுசு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ என்ன பார்க்க போறோம்னா இந்த சிங்கிள் ஃப்ரேம் தான். இந்த சிங்கிள் ஃப்ரேம் வந்து நம்ம டேபிள்ல இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் இது வரைக்கும் வாங்கினதே இல்லை. ஏன்னா குழந்தைங்க இருக்க வீட்டுக்கு வந்து இதை கொஞ்சம் ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம்தான். அப்படியே நீங்க பார்த்துட்டே இருங்க. கூடவே நம்ம கிறிஸ்மஸ் தீம் ஃப்ரேமும் வச்சிருக்காங்க. அவங்க பிஸ்னஸை நல்லாவே ஃபாலோ பண்றாங்க. அவங்க ட்ரிக்கை எல்லா இடத்துலையுமே அந்தந்த கிறிஸ்மஸ்க்குரிய தீம் இருக்க மாதிரி. அப்படியே வாங்க பேசிட்டே போகலாம். நெக்ஸ்ட் இந்த கடையிலே நம்ம முக்கியமான பிளேஸை பார்க்க போகிறோம். இந்த சீசனல் ஏரியா தான். இந்த ஏரியாவை நம்ம அவாய்டே பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து பில்டிங் பக்கத்துல இருக்கு. நீ கடையில் எப்படியாவது உள்ளே வந்துட்டு எந்த ஸ்டெப் வாங்கினாலும் இந்த ஏரியாவை கிராஸ் பண்ணி தான் போய் பில் போடணும். அப்போ வந்து இது ஒரு சீசனல் ஏரியாவாகவே வச்சுருக்காங்க. இப்போ வந்து கிறிஸ்மஸ் தீம் வந்துச்சுன்னா இங்கே கிறிஸ்மஸ்க்குரிய பொருளெல்லாம் இருக்கும். இதுவே 14 இந்த தேங்க்ஸ் கிவிங் வந்துச்சுன்னா தேங்க்ஸ் கிவிங்க்குரிய ஸ்டஃப்லாம் இங்கே வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா டெக்கரேஷன் ஐட்டம் தான். நீங்கள் வீட்டில் வந்து இப்போ கிறிஸ்மஸ் ட்ரீலாம் பிளான் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஐட்டங்களை ஹேங் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவன் இந்த கடையில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு பொருளும் டீட்டெயிலாக கொடுத்துருந்தாங்க. ஃபோனில் பார்க்குறத விட நேரில் இன்னும் நல்லா இருந்துச்சு. பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஸ்கெலிட்டனுக்கு எப்படி சாண்டா கிளாஸ் அந்த கேப் போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணி நீங்களும் ஏதாவது கொஞ்சம் தீமாக பிளான் பண்ணுங்கள். இங்கே மற்ற ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு தெரியல. பட் கிறிஸ்மஸ் ரொம்ப நல்லாவே கொண்டாடுவாங்க. ஸ்கூல்லையும் முதல் பிளான் பண்ணிடுவாங்க. இப்போ ஒரு கிளாஸில் 20+ கிட்ஸ் இருந்தாங்கன்னா 20+ இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரிமைண்ட் பண்ணுவாங்க. நம்ம வந்து எந்த டேன்னு சொல்லிட்டு கிட்ஸ்கிட்ட வந்து நம்ம வாங்குற கிஃப்ட்டை கொடுத்து விட்டோன்னா அவங்க அங்கே போய் என்ஜாய் பண்ணுவாங்க. ஈவன் வந்து நீங்கள் பெரிய கிஃப்ட் தான் கொடுக்கணும்னு இல்லை. நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ கொடுக்கலாம். பட் கொடுக்குறது வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்கணும். அதை வந்து டீச்சரை ஃபர்ஸ்டே சொல்லிடுவாங்க. ஈவன் நீங்கள் உங்கள் கிட்ஸு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா எல்லா கிஃப்ட்டுமே ஒரே மாதிரி சென்ட் பண்ணுங்கள். நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி தான் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஈவன் எங்களோட காலேஜ் டயத்துல எல்லாம் இந்த மம்மி சைல்டு இந்த மாதிரி நாங்கள் விளையாடுவோம். அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு பர்சன் மட்டும் வருவாங்க. அவங்களுக்கு வந்து கிஃப்ட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். அதே மாதிரி மெத்தட் தான் இங்கேயும் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம கிஃப்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம்ல அதுக்குரிய பேப்பர் பேக் அந்த பாக்ஸஸ் தான் பார்க்க போறோம். இங்க இருக்க பாக்ஸ் எல்லாமே அந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கு அந்த டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அந்த பாக்ஸ்குள்ள எல்லாம் எதுவுமே இருக்காது. சும்மா ஒரு செட்டப் மாதிரி அங்க வச்சிருக்காங்க. இது என்னன்னா இந்த காஃபி கப்பு. உங்களுக்கு யாருக்காவது காஃபி ரொம்ப பிடிக்கும், அவங்க மக் ரொம்ப யூஸ் பண்றாங்கன்னா இந்த மாதிரி கிஃப்ட் கொடுங்க. இங்க பெரும்பாலும் அமெரிக்கன்ஸ் வந்து காஃபி ரொம்ப குடிப்பாங்க. இங்க வந்து நீங்க எங்க போனாலும் இந்த காஃபி கப்ஸ் நிறைய பார்க்கலாம். இது வந்து கிச்சன்ல யூஸ் பண்ற அந்த டவல் அந்த மாதிரி ஐட்டங்கள். அப்புறம் என்ன பார்க்க போறோம்னா இது வந்து கிஃப்ட் பேப்பர்ஸ். இந்த மாதிரி பேக்ல வந்து நீங்க ப்ரெசென்ட் பண்றப்ப ரொம்ப நல்லா ஹாப்பியா இருக்கும். அந்த அந்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். இது என்னன்னா ரீத்து. இங்க வீடுகள்ல எல்லாமே அந்த டோர்ல யூஸ் பண்ற பொருள். இங்க எல்லா வீட்லயுமே இந்த மாதிரி ரீத் யூஸ் பண்ணுவாங்க. நானும் இந்த டைம் பிளான் பண்ணிருக்கேன். என் கிட்ஸும் கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ நான் வந்து பில் போட போக போறேன். இந்த வீடியோ நீங்க அப்படியே பார்த்துட்டே வாங்க. நான் வீட்டுல போய் என்னென்ன பொருள் வாங்கினேன்னு உங்க கூட ஷேர் பண்றேன். ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் வர வாய்ஸ் வந்து கொஞ்சம் சரியாக கேட்கல. அதனால தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சிங்க் ஆகாது சம்டைமு. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு பிங்க் கலர் ஹூடி தான். இதோட ப்ரைஸ் வந்து $10. இது வந்து என் செகண்ட் பொண்ணுக்காக வாங்கினது. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ஒரு பிங்க் கலர் ஹூடி. இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பொண்ணுக்காக வாங்கினது. ஜிப்பு டைப் தான். ஜிப்பர் டைப் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு போடுறதுக்கு. தேர்ட் என்ன பார்க்க போறோம்னா இது ஒரு ஹூடி தான். இது வந்து இப்போ யூஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் பெரிய சைஸாக தான் வாங்கியிருக்கேன். ஏப்ரலுக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ணணும். இப்போ வந்து கொஞ்சம் வின்டர் ரொம்ப ஃபால்லாம் இருக்கும். அதனால நாங்கள் யூஸ் பண்ணலை. இப்போ யூஸ் பண்ணால் வெட்டாவும் ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ்ஸு. இது எனக்காக வாங்கினது. என்கிட்ட பிளாக் இந்த மாதிரி ஃபுல்லாக பிளாக்கான ட்ரெஸ்ஸு இல்லை. அதனால தான் வாங்கினேன். பட் இதோட ப்ரைஸ் வந்து $16. இந்தியா பார்க்குறப்ப இங்கே கொஞ்சம் ட்ரெஸ்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் தெரியும். பட் இங்கேயும் குவாலிட்டி நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது. செக் பண்ணிட்டு தான் பார்க்கணும். பிடிக்காட்டி கொஞ்சம் மாற்றிடணும்னு பிளான் பண்ணிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா கடை வந்து பக்கத்தில் தான். அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா இது வந்து வெண்டிங் மிஷினு. இது வந்து என் குழந்தைங்களுக்காக கிறிஸ்மஸ் கிஃப்ட்டுக்காக வாங்கினேன். உள்ளே எப்படி இருக்குன்னு தெரில. அவங்க வந்து ஓப்பன் பண்ணுறப்ப நான் வந்து வீடியோ போட்டேன்னா நான் வந்து இதில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். தேர்ட் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ தான். இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து ஒரு LED செட்டப்பில் இருந்துச்சு. இது வந்து $12 போட்டுருந்துச்சு. பட் வந்து $7 தான். இந்த மாதிரி தான் ரெட் கலர் டேக் இருக்கும். ரெட் கலர் டேக்னா $5 இந்த மாதிரி
ஒரு ரொம்ப டாலர்ஸ் வந்து கம்மியாக இருந்தால் ரெட் கலரில் ஒட்டியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு வால் ஹேங்கிங் தான். இந்த ஹேங்கிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நாங்கள் வந்து பிங்க் கலர் தீம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ரூமில். இந்த மாதிரி யூஸ் பண்ணோன்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு, அதனால வாங்கினேன். நான் இது வந்து ஹேங் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து வீடியோ போட்டேன்னா நான் உங்களுக்கு வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு மைக்ரோஃபோன் தான். இந்த மைக்ரோஃபோன் வந்து என்னோடய செகண்ட் பொண்ணுக்காக வாங்கினது. அவள் தான் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தா. அவளுக்கு வந்து கிறிஸ்மஸ் கிஃப்டாக இதை வந்து கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இதோட ப்ரைஸும் $10, $10 or $15 தெரியல எனக்கு எவ்வளோன்னு. $15 நினைக்கிறேன். நானே அந்த வாய்ஸ் வச்சு தான் சொல்கிறேன். இது வந்து பாத்ரூம் கர்டென்ஸ் வந்து இங்கே வந்து துணிலேயும் இருக்கும், இந்த மாதிரி பிளாஸ்டிக்லேயும் இருக்கும். நாங்கள் வந்து ரெண்டுமே யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் லேயர் வந்து பிளாஸ்டிக்லேயும், செகண்ட் லேயர் வந்து துணியிலையும் போட்டிருப்போம். நம்ம குளிக்கிறப்ப அந்த தண்ணி வந்து வெளியில் வராமல் லீக்கேஜ் இல்லாமல் நம்மளுக்கு வந்து சேஃபாக இருக்கும் அந்த டப் வந்து. இது என்னன்னா ஒரு எலக்ட்ரிக் எக் பைட் மேக்கரு. நம்ம ஊர் பனியார சட்டி மாதிரி தான். என்கிட்ட பனியார சட்டி இருக்கு, பட் எலக்ட்ரிக்ல இல்லை. இது ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே பார்த்துருக்கேன். ஸோ அதை வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியல, இன்னும் நான் ஓப்பன் கூட பண்ணலை. இனிமேல் தான் செக் பண்ணி பார்க்கணும். இன்கேஸ் வந்து உங்களுக்கு எடுக்கல அப்படின்னா நீங்கள் உடனே போய் ரிட்டர்னும் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லேட் ஆனாதான் இங்கே வந்து பிரச்சனை. இங்கே 3 months ரிட்டர்ன் பாலிசி கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் பிடிக்கலைன்னா உடனே ஒரு வித்தின் 2 daysக்குள்ள மாற்றுறது கொஞ்சம் அட்வைசபிள் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் என்னன்னா இது பேர் தான் கம்ஃபர்டரு. இந்தியாவில் நம்ம இது அதிகமாக யூஸே பண்ண மாட்டோம். ஏன்னா இந்தியா அந்த வெதருக்கு வந்து தேவைப்படாது. நம்ம காட்டன் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். பட் இங்கே வந்து இது வந்து மஸ்ட்டுன்னு சொல்வேன். இப்போ ரீசெண்டாக யாராவது இங்கே வந்திருக்கீங்கன்னா இந்த மாதிரி முதைய செக் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ இந்தியாவிலேருந்து இங்கே வரீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறீங்கன்னு முதைய தெரியும்ல, அந்த இடத்துக்கு வந்து பிளான் பண்ணுங்கள். காட்டன்லாம் நம்ம சம்டைம் இங்கே யூஸே பண்ண முடியாது. நம்ம கொண்டு வந்தாலும் வேஸ்ட்டு தான். ஈவன் நாங்களே ஃபர்ஸ்ட் டைம் வரப்போ 2-3 kg பெட்ஷீட்டே கொண்டு வந்திருக்கோம். அதெல்லாம் உள்ளே தூங்கிட்டு தான் இருக்குது, யூஸே இல்லை. அதனால பார்த்து எல்லாமே பிளான் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா இந்த ஜுவல்லரி ஐட்டம் தான். நான் வந்து ஒரு 3 ஜுவல் வாங்கினேன். ஒன்று வந்து என் பெரிய பொண்ணுக்கு, இன்னொன்று என் சின்ன பொண்ணுக்கு, ஒன்று வந்து எனக்குன்னு. எப்போ போனாலும் எல்லாருக்கும் ஒன்று வாங்கிடுவோம், இல்லாட்டி ஃபைட்டு தான் வரும் எங்கள் வீட்டில். இது என்னன்னா இந்த ஹேரில் யூஸ் பண்ணுற ஆக்சசரிஸு. ஒரு பிங்க்கு ஒயிட் ஸ்டோன் இருந்தது. இது வந்து எனக்கு வாங்கினது. ஒரு பிரேஸ்லெட்டு மல்டி கலர் அந்த ஸ்டோன் இருந்துச்சு. இதுவும் $10 நினைக்கிறேன். இங்கே ஆல்மோஸ்ட் எல்லாமே $10 தான். நம்ம வீடியோக்கு எண்ட் கார்டு போடுற டைம் வந்துருச்சு. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கீப் மீ சப்போர்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.